சின்ன மருமகள் இப்ரமும் பந்தக்கால் நட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்விக்கிட்ட இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்ப, உண்மையை சொல்றியா? சொல்லுங்க மாமா. அன்னைக்கு கல்யாணம் நடக்கும் போது கல்யாணம் வேண்டான்ட்டு நீ தானே ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ண, அதுவும் ஆறுமுகத்தோடைய ஃபோனில் இருந்தானே பண்ண. ஐயோ இல்லை மாமா, நான் பண்ணலையேன்றாங்க. என்ன சொல்கிற தமிழ் செல்வி? ஆமாம் சேது மாமாட்டு நடந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நானாக தான் வந்து என்னோட வீட்டோடைய லேண்ட்லைன் ஃபோனில் இருந்து தான் வந்து நான் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அப்படி ஆமாம், அதில் இருந்து தான் நான் பண்ணேன். அது எத்தனை மணிக்கு பண்ணேன்? நான் வந்து ஒரு 8 8:30 இருக்குன்றாங்க. அப்படியா, சரின்றாங்க. என்னாச்சு? இல்லை, இது ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாமா கருப்பு கிட்ட சொல்கிறாங்க. மாமா, இது மாதிரி தமிழ் செல்வி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. ஆனால் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி பண்ணது 12 12:30 இருக்கும். அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அது ஆறுமுகத்தோடைய ஃபோன்லேருந்து பண்ணியிருக்காங்க. இது தமிழ் செல்வி பண்ணலன்னா அப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அப்பாவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் மாமா அந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு கருப்பு கிட்ட கேட்குறாங்க. தெரியலையே மாப்பிள்ள. மாமா, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும், அவங்க நம்ம சும்மாவே விடக்கூடாது மாமான்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கான தண்டனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்காங்க. சேது இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் தான் தெரிஞ்சா சேது அவங்களுக்கு என்னதான் வந்து ஒரு தண்டனையை கொடுக்க போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.